முடியாது என்பது இல்லை என்பதற்கு தான் நான் எடுத்துக்காட்டு. தாய் இல்லை, தந்தை இல்லை, கல்வி இல்லை, சொந்தம் இல்லை, ஏன் வயசு கூட இல்லை. 9 வயசில் டீ கிளாஸில் உடனே என் வாழ்க்கையில் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை படித்தாவே போதும். எவ்வளோ தன்னம்பிக்கை. இன்றைக்கி நான் உலகம் முழுவதும் பயணிக்கிறேன். இன்ஸ்டியூட்டோட ஃபஸ்ட்டு பேட்ச். வெரி ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது, உங்களை எல்லாரையும் பார்க்குறது. ஸ்கூலிங்கில் முடித்த உடனே நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு அந்த கெரியரை சூஸ் பண்ண உடனே அப்பா சைமல்டேனியஸ்லி கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வாமா அப்படின்னு சொல்லி அப்பா என்னை புல் பண்ணி உள்ளே கொண்டு வந்ததுனால மட்டும்தான் நான் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே முழுமையாக வந்துட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குள்ளேயே வந்துட்டேன். ஸோ இப்போது அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்ருக்கேன். அப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேல் ரவுண்ட்ஸு, இப்போது அடுத்த லெவல் ஹோட்டல்லேருந்து அடுத்தது இப்போது இன்ஸ்டியூட் லெவல், அடுத்தது ஃப்ரான்ச்சைசி, இந்த மாதிரி மற்ற ஃபீல்டெல்லாம் அப்பா இருக்காரு. ஸோ மீடியா, மெயின் மீடியா. ஸோ நான் கிச்சன் பக்கமே போனதில்லை, பட் ஆனால் பிரியாணி பற்றி A to Z செட்டிநாட்லேருந்து எல்லா டிஷ்ஷஸுமே எனக்கு குக் பண்ண தெரியும். ஸோ நானும் வந்து என்னோடய வீடியோஸும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வரும், ஒரு குக்கிங் வீடியோஸும் வரும். ஸோ குக்கிங்கை நான் வந்து 3 இயர்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கிட்டேன் அப்பா கிட்ட. சைனீஸ்லேருந்து செட்டிநாட்லேருந்து மேஜர் நம்ம பிரியாணி பிராண்டோடது பிரியாணி. ஸோ இது எல்லாமே உங்களோட கோர்ஸ்லேயே வந்து குக்கிங் இஸ் அ மேஜர் திங். நாட் ஓன்லி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து குக்கிங்கை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது, பட் மேஜர் இஸ் குக்கிங். வீட்டுக்கு மட்டும் சமைக்கிற குவான்டிட்டி இல்லாமல் நம்ம நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு குக் பண்ணுற அளவுக்கு குவான்டிட்டி வந்து கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. இந்த பேட்ச் வந்து எனக்கு வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் சேலம் வரார் இன்ஸ்டியூட்டோட ஃபஸ்ட்டு பேட்ச்ங்கிறதுனால இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால் நான் கண்டிப்பாக இன்றைக்கி இங்கே இருக்கணும், வரணும். பேரண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் கூட இல்லை, பேரண்ட்ஸ் கூட எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி இந்த ஃபீல்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி உள்ள வந்தாங்க. ஏன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வெளியே எப்படி இருக்குன்னா, அது பிளேட் வாஷ் பண்ணுறவங்க, இதில் ஒரு பெரிய லெவல் போக முடியாதுன்ற மாதிரி பேரண்ட்ஸ் மைண்டில் இருக்கும்.
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்கும் அந்த ஃபீல்டு, 2 வருஷம் 1 வருஷம் படிச்சுனா நம்ம ஹோட்டலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. அதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் உடனே கிடச்சிரும். ஒன்ஸ் நீங்கள் டிகிரி முடிச்சோடனே உங்களுடைய இன்வால்மெண்ட்டு இல்லை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ அதாவது அடுத்தடுத்த லெவல் அந்த மாதிரி. ஸோ இந்த பேட்ச் எனக்கு வெரி வெரி ஸ்பெஷல். எதுக்கு ஸ்பெஷல்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 மெம்பர்ஸ் ஒரு கிளாஸ்க்கு இருக்கீங்கன்னா அவங்க ஒவ்வொரு சிட்டிக்குள்ளேயும் ஒவ்வொரு கண்ட்ரிஸ்குள்ளேயும் போவீங்க. ஆஸ் அ சேர்மனாக நான் வந்து அஷ்யூர் பண்ணுறேன், இந்த பேட்ச் வந்து எல்லா இடத்துலையுமே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் வில் பி a ரோல் மாடல் ஃபார் தி அப்கமிங் பேட்ச். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், பெஸ்ட் உங்களுக்கு ஹோட்டல்ஸில் பிளேஸ்மெண்ட் ஆகும். அதை விட எல்லாத்த விட இதில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பிராண்ட்காக மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன். கேட்டரிங் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரோம். இப்போது இதுக்கு முன்னாடி கேட்டரிங்கில் தான் இந்த பிராண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல்ஸ் போனோம், இப்போ ஃப்ரான்ச்சைசி, அப்புறம் காலேஜ்னாலும் ரூட் வந்து கேட்டரிங் தான். ஸோ இப்போ நம்ம கேட்டரிங் கொண்டு வரும்போது இந்த பேட்ச் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக வர எல்லா பேட்சுமே நான் கேட்டரிங்க்கு தான் சூஸ் பண்ணுவேன், எடுப்பேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஃபாரினில் பிளேஸ்மெண்ட் வேணும், இந்தந்த சிட்டிஸில் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய காலேஜ் அப்கமிங்கில் நம்மளுக்கு வந்து மர்ஜ் ஆக போகிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் நான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ்க்கும் அஷ்யூர் பண்ணுறேன், உங்கள் கிட்ஸ் வந்து உங்கள் பசங்களோ பொண்ணுங்களோ வந்து பெஸ்ட்டு யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், பெஸ்ட்டு நினைக்கிற ஸ்டார் ஹோட்டல்ஸில் கிடைக்கும். சேலமாராலையும் கிடைக்கும், ஏன்னா சேலமாரா நம்ம வந்து ஹோட்டல்ஸில் எடுத்துப்போம், கேட்டரிங்கில் எடுத்துப்போம். பேசிக்காகவே உங்களுக்கு எல்லாருக்குமே உடனே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஃபாரினில் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் பேரண்ட்ஸ்க்குலாம். அதனால சொல்கிறேன், அதர் கண்ட்ரிஸ், மால்டிவ்ஸ், துபாய், இந்த மாதிரி ஃபெமிலியர் சிட்டிஸ் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஆமாம், நம்மளே இப்போ ஸ்ரீலங்கா லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்ச் முடியதுக்குள்ள நம்மளுடைய ஹோட்டல்ஸே அதர் கண்ட்ரீஸில் 4 கண்ட்ரீஸில் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் உங்களுக்கு வணக்கம். எல்லாரும் குழந்தைங்க நல்லா இந்த கிளாஸ் எடுத்து ரொம்ப ரொம்ப நல்லா வரணும். எனக்கு அதிகம் பேசுறதுக்கு வராது. உங்களை எல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரே நோக்கம்தான் இருக்கு, நான் முதலாளியானதல்ல, நீங்கள் அனைவரும் முதலாளியானுங்கிற நோக்கம் என் நோக்கம். ஒரே நோக்கம். முடியாது என்பது இல்லை என்பதற்கு தான் நான் எடுத்துக்காட்டு. தாய் இல்லை, தந்தை இல்லை, கல்வி இல்லை, சொந்தம் இல்லை, ஏன் வயசு கூட இல்லை. 9 வயசில் டீ கிளாஸ் போனேன். என் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை படித்தாவே போதும். எவ்வளோ தன்னம்பிக்கை. இன்றைக்கி நான் உலகம் முழுவதும் பயணிக்கிறேன். யாழ்ப்பாணத்துலேருந்து அங்கேருந்து இப்போ இங்கே வந்தேன். கிட்டத்தட்ட அவங்க 1 மணிக்கு ஹையஸ்ட்டாக 20,50,000 வியாபாரம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் பணத்துக்கு அது 8 லட்ச ரூபாய்க்கு சமமானது. அந்த மக்கள் மனசில் அந்தளவுக்கு நான் உங்கள் மனசெல்லாம் எழுச்சி பெற்று அவர் சொன்னது போல் எழுச்சினார். அது என்ன எழுச்சிங்கிறத ஒவ்வொரு பகுதியிலும் போகும்போது என் கூட அவங்க செல்ஃபி எடுத்துக்கொள்வதும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும், என் கருத்துக்கு ஆதரவு தெரிவிப்பது, அதை கடைப்பிடிப்பது, அதை நடைமுறைப்படுத்துவது. எவ்வளோ பேரை முதலாளிகள் இந்த நாட்டில் பிறந்திருக்கலாம், ஆனால் நாம் பிறந்ததுக்கு இத்தனை முதலாளிகளை உருவாக்கவும் முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறேன். எனக்கும் மற்ற முதலாளிகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நம்ம தமிழ்நாட்டில் நாங்கள் வேலை செய்யும் காலங்களில் ஒரு ஹோட்டலில் போய் வேலை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ டிமாண்டு. சரவணபவனில் வேலை கேட்கணும்னா அது முத வளர நிறுவனம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போய் ஒரு 100கணக்கான பேர் நாங்கள் படுத்து கிடப்போம். இதில் அதிக நாள் செவ்வாய்க்கிழமையாவும் வந்து படுத்துருக்கிறான்னா அவனை தான் முதல்ல எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு பிரிப்பாங்க. இப்படி ஹோட்டல் வேணாம். அதுக்கப்புறம் அவனுக்கு பெட்டி இருக்கணும், பைய இருக்கணும், இல்லைன்னா சாப்பிட்டு ஓடி போயிடுவானுங்கிற சந்தேகம். வேலை கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா யாராவது ஒரு ஆட்டோக்காரரோ லோக்கலில் தெரிஞ்சவங்க வந்து இந்த பையன் வேலை செய்வான் நல்லா, இவனை வேலை வச்சுக்கின்னு சொன்னால் தான் வேலை கொடுப்பாங்க. அவ்வளோ டிமாண்ட் இருக்கும் ஹோட்டல் வேலைக்கு. கிடைக்காது. ஹோட்டலுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லுவோம், கிட்டத்தட்ட 40 வருஷம் பின்னோக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், கிடைக்காது வேலை. ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு மேடையில் நானும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது கூறியிருந்தார், தமிழ்நாட்டில் 15% மேலே இளைஞர்களுக்கு வேலை இல்லை. குஜராத்தில் 5% தான் வேலை இல்லாதவங்க இருக்கிறாங்க. குஜராத்தில் வேணால் 5% பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் எல்லோரும் கொடுத்தா நீங்கள் சொல்லலாம். தமிழ்நாட்டில் எங்கள் பிள்ளைங்க 15% வேலை செய்யறதுக்கு காரணம் அவங்க படிச்சுட்டானுங்க. ஜெர்மனிலையும், அமெரிக்காலையும், ஆஸ்திரேலியாவையும், கன்னடாவையும், லண்டனையும் ஆக்கிரமிப்பு பண்ணி போயிட்டு இருக்கிறோம். நம்ம எங்கள் பிள்ளைங்க அடிப்படை வேலைக்கு தயாராக இல்லை. உங்கள் ஊரில் படிக்காதவங்க கூட வந்து நேபாளத்திலையும் உங்கள் உத்தரப்பிரதேசத்திலையும் இருக்கிற பிள்ளைங்க, பீகார்லேருந்து வரக்கூடியவங்களாம் கணக்கிட்டு பாருங்கள் எத்தனை இந்திக்காரங்க இருக்கிறாங்க. இந்த 15% ஜீரோவில் நிற்கும். தமிழகத்தில் சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரி முதல் மாவட்டமாக ஆசியாவிலையும் இந்தியாவிலையும்
முதல் இடத்துல, இன்டர்நேஷனல் 14 சொன்னார். அது 14வது இடத்துல உலகத்தில் இருக்குது. அதுல இந்த மாவட்டம் இத்தகைய வேலை வாய்ப்புகள் இருந்து நம்ம வேலை செய்யாம அடுத்த மண்ணுக்கு இன்னைக்கு வேலையை கொடுத்துருக்குறோம். இப்பெல்லாம் நம்ம ஒரு காலத்துல இந்தியை கற்றுக்கணும், இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் குறையா இருந்ததோ, இன்னைக்கு வரவங்கலாம் தமிழ்நாட்டில் தமிழை கற்றுக்கணுங்கிற அளவுக்கு நம்ம உயர்ந்து நின்றுருக்கிறோம். இன்னைக்கு என்ன இந்திக்காரனை பார்த்தாலும் உனக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்குற அளவுக்கு உயர்ந்து நின்றுருக்கிறோம். அதே போல் நம்மளும் இந்தி கற்றுக்கணும், இங்கிலீஷு ஹிந்தி கற்றுக்கிட்டாதான் நம்ம தொழில் செய்ய முடியும். அதெல்லாம் யார் சொல்லிச்சு நீங்கள் கேட்காதீங்க. எத்தனை மொழிகள் தெரிந்தாலும் அத்தனையும் தொழில் செய்வதற்கு அது உதவிகரமாக தான் இருக்கும். அது எந்த பின்னடைவும் கிடையாது. அது பிரித்து பேசுறது சில அரசியல் பிசினஸ்க்கு பேசுவாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் எங்கே படிக்குதுன்னு பார்த்த மதம் தெரியும் உண்மை என்னன்னு. அதனால நீங்கள் எல்லா மொழியும் கற்றுக்கணும். எல்லாரும் கூட அன்போடு நட்போடு உறவோடு இருந்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு விஷயம் தெரிஞ்சு அதையும் சேர்த்து கற்றுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூச்சப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நேரத்தை கொடுக்கணும். நாம் தட்டு கழுவும் போது, பாத்திரம் கழுவும் போது என் துணையார் உட்காந்துருக்காங்க. ஒரு பொங்கல் தீபாவளி கூட எனக்கு பொங்கல் வீட்டில் இருந்து ஸ்வீட் எடுத்துட்டு தள்ளுவண்டிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. நான் லீவ் விட மாட்டேன் தள்ளுவண்டியை. அன்னைக்கு நான் தள்ளுவண்டியில் தான் பெயிண்ட் அடிச்சுட்டு, அதான் என் தொழில் வரி. என் தொழில் மட்டும்தான் தெரியும். இப்படி வேற இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட எனக்கு பக்கத்து வீட்டுக்கார பேர் தெரியாது. இந்த லெஃப்ட் ரைட்டே வாங்கிக்கலாம், என்னைக்கு பார்த்ததே கிடையாது. எங்கள் ஆட்கள் சொல்லுவாங்க, நம்ம கடைக்கு பக்கத்தில் ஒருத்தர் கடை போட்டாரு. அப்படியான்னு கேட்பேன். ஏன்னா என் வேலை அது இல்லை. யார் என்ன பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் தொழிலாளிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் தொழிலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் அடிப்படையில். அது எனக்கு இயற்கையாக ரத்தத்திலேயே உண்டு. அதுக்கு ஒன்றும் திட்டம்லாம் நான் ஒதுக்க மாட்டேன். எதையுமே காதல் வைக்க மாட்டேன். யார் கூடயும் எனக்கு ஒப்பிட்டு என்னை தாழ்த்தி கொண்டதும் கிடையாது. நான் கிளீனராக இருக்கும் போதும் சரி, சப்ளையராக இருக்கும் போதும் சரி, தள்ளுவண்டி நடத்தும் போதும் சரி, நமக்கு பின்பலம் இல்லை, ஆனால் திறமசாலி நம்ம. எனக்கா எல்லா விஷயமும் தெரியும். அப்படிங்கிற எண்ணத்தோட தான் எப்பவுமே இருப்பேன். எல்லா முதலாளிகளுமே நான் வேலை பார்த்த இடத்துலலாம் என்னை பாராட்டுவாங்க, என்னை இழக்க மாட்டாங்க. வேலைக்கு சேர்க்கும் போது என் அருமை தெரியாது. வேலைக்கு சேர்த்த வெட்டி நான் ஆற்றுற பணியை பார்த்துட்டு புதுசாக வரைகளுக்கு நான் தான் ட்ரைன் பண்ண ரெஸ்ட்டுக்கு போயிட்டா கூட என்னை கீழே இறங்க சொல்லுவாங்க. கூட்டங்கள் அதிகமாக வந்துருச்சு, சப்ளையர் இறங்க தமிழ் செல்வத்தில் சில பேர் பாராட்டுறாங்க நம்மள. அந்த பாராட்டத்தில் நான் நினைக்கி விழுந்துடல. இதுலேருந்து எழுந்து நம்ம ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்கணுங்கிறத உருவாக்கணும். நம்ம வெளியே போய் ஒரு சிறு தொழில் பண்ணணும். என்ன பண்ணலாம்? சிறு தொழில் காய்கறி கடையில் வாங்கிட்டு ஏதாவது ரோட்டில் போட்டுக்கலாமா? பணம் கிடையாது இல்லை நம்மகிட்ட. சிறு தொழில் அப்படி காய்மா மொத்த மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து ரோட்டில் போட்டுக்கலாமா? எங்கள் காலங்களில் சீடி, அதுக்கு முன்னாடி புத்தகம் கடைக்கிட்டு இருக்கும் ரோட்டு மேலே, பழவை போட்டு அடுக்கி வச்சிருப்பாங்க சென்னையிலலாம். அந்த காலங்களில் அது பண்ணிடலாமா? இப்படிதான் என் சிந்தனையெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல எங்க சம்பளமே மாசம் எனக்கு நான் முதல் வாங்கின சம்பளமே 400 ரூபாய் தான் மாசமே. எனக்கு ஃபர்ஸ்ட் வார சம்பளம் 28 ரூபா. அதை கணக்கு பண்ணி பார்த்தா 4 பேட்டா 1 ரூபா சம்பளம். 9 வயசுல நான் வாங்கின சம்பளம். அப்ப இந்த முதலீட்டுக்குள்ள என்ன தொழில் பண்ணிட முடியுங்கிற சிந்தனை தான் இருக்கும். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. இதுல பாருங்க, எந்த இடத்துலயுமே ஒரு பீச்சை போய் பார்த்துடலாம், ஒரு சினிமா பார்த்துடலாம், இல்ல இந்த நடிகரோட போய் பார்ப்போம். இந்த நாள் வரைக்கும் எந்த நடிகை கூட நான் தேடி போய் பார்த்தது கிடையாது. எந்த கட்சியிலையும் நான் சந்திச்சதும் கிடையாது. அது கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரை சந்திச்சாலும் அது தொழிற்சார்ந்த சந்திப்பா இருக்கும் இல்லையா? என் பொண்ணு கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கு வந்து கொடுத்த பத்திரிகை சந்திப்பா இருக்கும். அவங்களும் ஒரு பெரிய ஆளு, அந்த செக்ரேஷனை பார்க்க மாட்டோம். நம்மளும் பெரிய ஆள் தான், நம்மளாலே முடியும். என்ன கூட பத்திரிகையாளர் கேட்டாங்க, உங்களுக்கு அரசியல் முதலமைச்சர் அவர் ஆசையாக இருக்காங்க. இப்பவே என் துறையில் நான் முதலமைச்சர் தான் போனேன். யாரெல்லாம் அவங்க துறையில ஜெயிக்கணும், நம்மளாம் முதலமைச்சர் தான். அவங்க அரசியல் முதலமைச்சர், நம்ம துறைக்கு முதலமைச்சர். மூர்த்தி சார் அவர் துறைக்கு முதலமைச்சர். அப்படிதான் நம்ம எண்ணத்தையும் மனசு வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. உங்க ஆரோக்கியம் மிக முக்கியம். வாழ்க்கையில லட்சியங்கிறத, இது லட்சியம் கூட எனக்கு தெரியாது. உழைக்கணும், ஜெயிக்கணும். அப்படி அந்த ஜெயிக்கணுங்கிற திட்டம் கூட கிடையாது. நமக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அதை வீணடிச்சிடக்கூடாது. முடியும் 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 முடியும்னு இப்போ உங்ககிட்ட நிற்கிற அளவுக்கு, உங்க முன்னாடி நிற்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குது. இதுவுமே அந்த திட்டம் தான். இரவு பகலாக பேசிட்டு இருப்பேன். நம்ம பிள்ளைங்கள்லாம் படித்து காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் பெரிய பெரிய படிச்சதெல்லாம் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அடிப்படை தொழிலே எவ்வளவு லாபங்கள் இருக்கு, அதை கண்டறிந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இந்த கேட்டரிங் பற்றி சார அளவுக்குலாம் எனக்கு விவரமாக தெரியாது, அந்த செக்ஷன்லாம் போய் பேச தெரியாது எனக்கு. ஆனால் பெரிய வேலை வாய்ப்பு நம்ம தமிழகத்தில் அடிப்படை தொழிலுக்கு இன்னைக்கு ஆட்களே இல்லை. நம்ம குமிய ஆரம்பிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் நமக்கு கஷ்டமே கிடையாது. ஒரு லிங்கி விடிய காலம் அந்த லிங்கி கிழிஞ்சிருக்குதுன்னு இவன் வீட்டுக்கு போயிருக்கேன், மாமியார் வீட்டுக்கு. காலையில் யாராவது சொந்தக்காரன் பார்த்துருவான்ட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சு லாரி பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டேன். உண்மை சார், கிழிஞ்ச லிங்க கட்டிக்கிட்டு எல்லாரும் முன்னாடி எப்படி போகிறதுன்னு. அதுதான் என்னுடைய சொத்து. இன்னைக்கு நிலமை பாருங்க, இதெல்லாம் நிஜம். அதுக்காக விடிய காலம் உங்களை வீட்டில் விட்டுட்டு, அப்போ என் பொண்ணு வயிற்றில் இருக்கிறாங்க, இவங்க மாசமாக இருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டம். ஒரு தள்ளுவண்டியில் நான் வேலை பார்க்குறேன். என் குழந்தைக்கு பையன் பிறந்துட்டான், ஜுரம் அவனுக்கு. அந்த ஜுரம் தள்ளுவண்டியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு 10 ரூபா வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு இருந்தால் போதும், 5 ரூபா தான் இன்ஜெக்ஷனு. 3 மணி நேரம் அவங்க நின்னாங்க அந்த ஜுரத்தோட. எப்படா 10 ரூபா
தள்ளுண்டியில் முதலாளிகிட்ட கேட்கறதுன்னு. திரும்பி பார்த்தா அவங்க நிற்பாங்க. அப்புறம் அந்த ஓனரெலாம் கேட்டார், ஏன் அவங்க நின்றுட்டே இருக்காங்க? குழந்தைக்கு ஜுரங்க, காசு 10 ரூபா கேட்குறாங்க. ஏப்பா நீ என்ன மனுஷனா, நீ இதை ஃபஸ்ட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த 10 ரூபா கொடுத்தாரு. அப்படி உயிரே போனால் கூட அடுத்தவன்கிட்ட கையேந்தக்கூடாதுன்னு நினைப்பேன். என் மனசு அதுதான். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த புத்தி இருக்காது. ஒருத்தர்கிட்ட வாங்கிடலாம், இல்லை கிடைச்சிடும். என் வாழ்க்கையில் உதாரணம். எந்த கஷ்டத்துக்கும் அடுத்தவனை தேடுறது, எந்த கஷ்டத்துக்கும் அடுத்தவங்களையே குறை சொல்றது. நமக்கு என்ன குறை? நம்மளால ஏன் முடியாது? இந்த பூமி பிறக்கும் போது யார் எதை எடுத்துட்டு வந்தோம்? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க திறமையால வளர்ந்தவங்க தான். நீங்க பிஜி பன்னீர்தாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கிடக்காது. வசந்துகோ ஓனர் வசந்துகோ பார்த்தீங்கன்னா சாதாரண காயெல்லாம் கடை நடத்தினவர். இன்னைக்கு விக்ரமராஜா மாநில செயலாளர். அவர் பார்த்தா ஒரு காய்கறியை தண்டுண்டியில் விற்றவர். இன்னைக்கு சரவணா ஸ்டோர் பார்த்தா தலையில துணி மூட்டையை விற்றவங்க. சென்னை சில்க்ஸ் ஓனர்லேருந்து எனக்கு பகுந்துவாங்க. என்னை பார்த்தா ஒரு ஹோட்டல் கிளீனர். இப்படி தனித்துவமான திறமையால தான் நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கிறோம். இவங்களால அவங்களாலங்கிறதெல்லாம் எண்ணத்தில் துளியும் வச்சுக்காதீங்க. எடுத்துங்க நல்ல தலைவர்களை, நண்பர்களை, நல்ல விஷயங்களை. எத்தனை கஷ்டங்கள் பட்டு உங்களுக்கு அந்த பீஸை கட்டியிருப்பாங்க. அந்த வழி வேதனைகள் நினைத்து நமக்கு ஒரு புள்ள பிறக்கும் போது தான் தாய் தந்தையுடைய அருமை தெரியும். இந்த மனுஷனுக்கு எப்பவும் பட்டாதான் புத்தி வரும். சில பேர் படங்களையும் புத்தி வராது. ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் ஒவ்வொரு கஷ்டத்தையும் எடுத்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை செதுக்கிக்கிங்க. சொல்லுவாங்க உளித்தாங்கிற கல்லு தான் சிற்பமாகும்னு. அதெல்லாம் நிஜம், வெறும் வார்த்தைகள் அல்ல. நல்லா நம்ம தொழில், நம்ம கல்லூரி திறந்துட்டா நான் போதுமா, உங்களுக்கு வாத்தியார் போட்டால் போதுமா? அவர் சொன்னார் இல்லையா, உன் புத்தகத்தை நீ ஃபினிஷிங் பண்ணி அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு. அது வேணும் இல்லையா உன் கனவுகள் நிறைவேறுவதற்கு? அதுக்கு மேலே அடுத்த கேட்டரிங்க்கு அலைஞ்சுக்கு உள்ள முதலாளிகளுக்கும் என்னை பொறுத்தவரை இருக்கிறது என்னன்னா, அனைத்து தொழில்நுட்பமும் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். எனக்கு உணவுல தெரியாததே கிடையாது. நான் வருவேன், விசிட் பண்ணுவேன், என்னால் முடிஞ்சது இருக்கும். அதையும் ஒரு புத்தக வடிவமாக கூட எழுதி உங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும் தான். நான் சமையல்காரனே கிடையாதுங்க. நான் சப்ளையராக இருந்தேன், கிளீனராக இருந்தேன். சமையலுங்கிறது இப்படி தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சி சாப்பிட்டு பார்த்து நானும் உருவாக்கிக்கிட்டேன். யார்ட்டையும் நான் கற்றுக்கல. எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு மெத்தடில் பிரியாணி போட்டுட்டு இருந்தேன். எனக்கு இஸ்லாமிய பாய் எங்கள் குரானா ஒரே ஒரு நாள் வந்தார். அவர்கிட்ட ஒரு மெத்தடை பார்த்தேன், அதை எழுச்சிக்கிட்டேன். ஒரு நாள் தான், மறுநாள் அவர் வரல. அதுலேருந்து இதை நானே தயாரிச்சு தான் இன்னைக்கு அசைக்க முடியாத 65 சொல்கிறாங்க. இந்த 65 மட்டும் நீங்கள் ஒரு அங்கே பெரிய ஆள் யாழ்ப்பாணத்தில் அவர் ஐஸ்கிரீம் கிரீன் ஹவுஸ்னு நெட்டில் போட்டால் கூட வரும். மிகப்பெரிய ஐஸ்கிரீம் கம்பெனி வரும் சொன்னார். KFCயோட நல்ல டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி உங்கள் 65 நீ உலகம் முழுதும் கொண்டு வரலாம். அவங்க 65 போட்டு முடிச்சிட்டாங்க ஒரு 5 கிலோ. நம்ம இப்படி சாப்பிட்டு பார்த்தோம் அந்த மசாலாவை, என்னங்க இதுன்னு 65. அதுக்கப்புறம் அந்த 5 கிலோ சிக்கனுக்கு நாட் பண்ணது 1/2 கிலோ இஞ்சி, அப்புறம் 400 கிராம் மிளகாப்பொடி, இவ்வளோ மல்லி, இவ்வளோ சீரகம், இவ்வளோ மிளகுத்தூள், சால்ட்டு இவ்வளோ போட்டுட்டு கொஞ்சம் முட்டை போட்டு 15 எலுமிச்சம்பழம் அதில் புழிஞ்சு விட்டு நான் மசாலா அடிச்சு இப்போ சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்தேன். அப்படி ஊறுகாய் சாப்பிட்ட மாதிரி இருக்குதுண்ணா. இப்போ புரியுங்கண்ணா, அந்த கடையே மனம் 65 மட்டுமே ஒரு 5 லட்சம் ரூபாயாக நான் 2 பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க 20 லட்சத்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் இந்தியா வந்த வேட்டி ஒரு 6 நாள் தான் அவங்களை ட்ரெயின் பண்ணேன். முதல்ல 65 மட்டுமே 6 லட்சத்துக்கு ஓடி இருக்கு. அங்கே அந்த ரெசிபியை இன்னும் என் கடைக்குள்ளேயே நான் சரியாக இங்கேயே பண்ணலை. சரி கிச்சனுக்குள்ள போயிட்டு பண்ணலாம். அப்படி நான் அதை எங்கே உருவாக்குறேன்னா, தள்ளு வண்டியில் இந்த இதை வந்து கற்பனையிலே நான் உருவாக்கி இது போட்டால் இது நல்லா இருக்குன்னு உருவாக்குற 65 தான் அது. அந்த 65 சாப்பிட்டது மட்டுக்குமாக யாழ்ப்பாணத்தில் இருந்தவர் 3 மாதம் எல்லா கடையும் சாப்பிட்டு பார்த்து நம்ம கிளை எடுத்துருக்காரு. பிரியாணி மசாலாவும் நம்மளுக்கு தான், 65 நம்மளுக்கு தான். இன்னைக்கு கிளை எடுக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய ரெசிபி பார்த்துட்டு தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு பெரிய சிரமமே கிடையாது. நீ உழைக்க மட்டும் தயாராக தான் உங்களுக்கு 10 நாளே உருவாக்கிடும். 3 வருஷம் 6 வருஷம் என்ன செக்ஷன் எனக்கு தெரியல. உங்களுக்கு இவ்வளோ வேலை ஒரு பிளேட் அடிக்க தெரிஞ்சா போதும். உங்களுக்கு 40,000 எடுத்தோன்னா சம்பளம் 30,000-40,000 இருக்கு. ஒரு பிரியாணி போட தெரிஞ்சா போதும், எடுத்தோன்னா 50,000-20,000 சம்பளம் இருக்கு. நல்லா போட்டிங்கன்னா 1 லட்சம் வரைக்கும். வெளிநாடு போனால் அது நான் அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். என் வாழ்க்கையை, என்ன என் தொழிலை, என் வளர்ச்சியை, ஏன் இந்த இடத்துல கூட நான் மனதிட்டு உட்காந்துருக்கலாம். இந்த வேர்த்து கொட்டுது, ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறேன்? வாழ்க்கை எந்த இடத்துலையும் ஓய்வுன்னு நான் நினச்சதே கிடையாது. உழைக்கணும், உயிரிழப்புரை விதைக்கணும். அது நம்ம உழைக்கிறோம்னு எடுத்துக்கூடாது, விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம காலங்களுக்கு அப்புறம் நம்ம திறமையும் நம்ம தொழிலும் வாழும் பிறருக்கு பயன்படும். நம்ம வாழ்ந்ததான் வாழ்க்கை. 10 பேர் வாழ வச்சுட்டு போகிறதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில் நிஜமான வாழ்க்கை. அதனால உங்களுக்கு கிடைச்சிருக்கிறேன்னா பெரிய கிஃப்ட் உங்களுக்கு. நான் எந்த ஒளிமரமும் இருக்காது என்கிட்ட. நீங்கள் எதை வேணாலும் என்கிட்ட பேசலாம். நம்ம ஒரு தாய் பிள்ளை மாதிரி ஒன்றாதான். இன்றைக்கும் ஒரு தட்டில் தான் என் தொழிலாளி கூட சாப்பிடுவேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்னன்னே தெரியாது. அது உங்கள் கூட நான் எப்போ இருப்பேன். எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு துணை இருப்பேன். நீங்கள் இன்னைக்கு நாடு முழுவதும் ஒவ்வொரு இங்கே இருக்கிறவங்களை விட அயல்நாட்டில் இருக்கிறீங்க. என்ன போனால் மலேசியா போனோம், மனைவியார் வந்திருந்தாங்க, தம்பி வந்திருந்தாரு, எல்லாரும் போனோம். 5 நாளைக்கு எங்களுக்கு ரூம் வாடகையும் வாங்கலை, சாப்பாட்டுக்கு காசு வாங்கலை. எங்கே போனாலுமே தெரிஞ்ச இடத்துல எனக்கு சாப்பாடு ஃப்ரீ, ரூம் ஃப்ரீ. இனிமேல் எனக்கு எதுக்கு போனோம்? அப்படி தான் பேசுகிறேன். மனைவிட்டு கூட சோறும் கிடைக்குது, ரூமும் கிடைக்குது, காரும் கொடுத்து உதவி பண்ணுறாங்க. இனிமேல் அதுக்கு எனக்கு போனோம். இந்த வாழ்க்கையை எல்லாருக்கும் கொடுத்துட்டு
எப்படி நான் ஜெயிச்சு இன்னைக்கு அந்த அளவு வந்தேன்னா பொய் பேசக்கூடாது, நன்றி மறக்கூடாது. என்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் உணர்ச்சி வசப்பட்டுருவேன், அது ஒண்ணுதான். வேற எந்த இதுமே அதுக்கு ரிவர்ஸ் ஆயிடுவேன். வாழ்க்கையில மிக தூய்மையான உள்ளங்கள், மேல சோப்பு சாம்பு போட்டு குளிச்சுக்கலாம், உள்ளங்கள் எப்படி குளிப்பாட்ட முடியும், தூய்மையா வச்சுக்க முடியும், எண்ணத்தால தான் முடியும், உண்மையால தான் முடியும். உதவுனவங்களுக்கு நன்றியாகவும், நம்மளுக்கு வாழ்க்கை வழிகாட்டினவங்களுக்கு உருவாகவும், பெத்த தாய் தந்தைய தெய்வமாகவும், மற்ற தெய்வம்னா அப்புறம் தான். என்னை பொறுத்தவரை எந்த பணிக்காக வந்திருக்கோம், நம்மளோட லட்சியம் என்ன, இந்த பேனர்ல போட்டா ஏறதுக்கு எத்தனை பாடுபட்டிருக்கு, எத்தனை வடுவுகளை என் உடம்பு சந்திச்சிருக்கேன். வடுவு இல்லாத இடமே இல்லை. இந்த இடத்துல இருந்து எனக்கு தீக்காயங்கள் பணிகள் நிறுத்தி கொண்டு இருந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சு என் பாதங்கள் எல்லாம் தீக்காயங்கள் இருக்கு. நான் சைக்கிள் இருந்து தூக்கம் தாங்க முடியாம நைட்டு 1 மணிக்கு தண்ணி விட்டுட்டு 5 மணிக்கு தக்காளி கடைக்கு போகணும், தூக்கம் தெளிட்டுன்னு அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு கட்டு போட்டுட்டு. அவங்களுக்கு தெரியும் நான் ஒரு நாள் கூட அது ஓய்வு எடுத்தது கிடையாது. ஆனால் காயார 6 மாதம் ஆச்சு, கல்லே முட்டியில் புழுந்துருச்சு உள்ள. நானே தொடச்சி அந்த காலை எடுத்துக்கிட்டு வேலைக்கு தள்ளுவண்டிக்கு போயிடுவேன். வேலைக்கு காலில் நெருப்பு சுட்டா அந்த இடத்துல துணியை சுற்றிக்கிட்டு குதிகால ஓடி வண்டி தள்ளுவண்டி தள்ளிட்டு போவேன். இந்த காலில் சுட்டுருச்சுன்னா இந்த காலை ஓடி அதில் துணியை சுற்றிக்குவோம் 6 தனியாக. இதுக்கெல்லாம் ஓய்வே நான் எடுத்ததில்லை. இன்னைக்கு அந்த காயங்களோட தழும்புகள் இந்த வெள்ளை சட்டை வேட்டிக்குள்ள மறைஞ்சுதான் கிடக்கு. அதையும் தாண்டி சில நோய்கள் எனக்கு உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்து என்னை பாதுகாத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் வந்து இறக்கம் தேவை. ஏன்னா எவ்வளோ பெரிய வாழ்க்கையை மக்களும் இந்த பண்ணு எனக்கு கொடுத்துருக்கு. அதனால இந்த நேரத்தில் நம்ம நிற்கிறதே இன்னும் இன்னைக்கு மட்டும்தான் நினைச்சு செஞ்சிடாதீங்க வேலையை. நீ நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களுக்கு போகும்போது உங்கள் வெற்றி ரொம்ப எளிதாகிவிடும். அட்வான்டேஜாக நீ சிந்திக்கிற அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு அறிவு கிடைச்சிடாது. நான் பட்ட கஷ்டம் தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது, வழியை கொடுத்தது. இந்த வழி தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுங்கிறத கொண்டு போணுச்சு. அதனால வாழ்க்கையில் வர சோதனையெல்லாம் படிக்கட்டாக்குங்க, அறிவுக்கு பயன்படுத்துங்க. எந்த இடத்துலையும் சோறுக்கு ஒரு துளி வேணாம். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து நம்பிக்கை என்ன தெரியுமா? உங்க ஏஜ் இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஜெயிக்க போறீங்க. இந்த இடத்துல நாம் இன்னைக்கு கூடி இருக்கிறது எதிர்காலத்துல ஏன் இடத்துல நீங்க நின்று நான் உங்க திசையில் நின்று வர காலத்தை விரும்பி ஒவ்வொரு வாழ்த்துகளோடு என் வாழ்க்கையிலையும் நினைத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் பதில் தரேன். பெற்றோர்களாக இருந்தாலும் என்ன கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பதிலளிக்க இருக்கிறேன். அதே போல இந்த கல்லூரிக்காக அருண்பாடுபட்ட ரொம்ப தொழிலாளிகளும் இதோடைய நிர்வாக தலைவர்கள் எல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு நலன்களையும் உங்களுக்காக அவங்கள அர்ப்பணித்திருக்கிறாங்க. நீங்க இன்னும் அந்த அர்ப்பணிப்பு அதிகப்படுத்தி பொறுப்புணர்வோட எதையும் கடமையா செய்யாம கடமைக்கு செய்யாம கடமையா செய்யணும். அந்த பிள்ளைகளை நினைச்சு பார்த்து நீங்க எல்லாம் கொண்டுட்டு வாங்க. நம்ம பட்ட கஷ்டம் ஒருத்தர் படக்கூடாதுங்கிறது தான் நம்ம லட்சியமா இருக்கணும். நல்லா அவங்களுக்கு நல்ல கருத்துக்களை விதைங்க. ஏன்னா நான் ஒரு டைமிங்கே வந்துட்டு வெளியே போயிடுவேன். நீங்க தான் எந்த நேரமும் அவங்க கூட இருக்கிறவங்க. நம்ம செயல் தான் அவங்கள வழிநடத்தும். நம்ம பொறுப்பை எவ்வளவு கடமுணர்ச்சியோடு அவங்ககிட்ட நடந்துக்கிறோமோ அதுதான் அவங்கள பார்த்தா நம்மகிட்ட இருந்து அவங்க கத்துக்குவாங்க. நான் ஆனந்தபுரம்னு ஒரு இடத்துல ஃபேக்டரி நடத்துறேன். கிட்டத்தட்ட 20 வருஷமா நடத்துறேன். ஒரு நிகழ்ச்சி தாண்டி ஏற்றி விட்டு கூட நான் போனது கிடையாது. ஏன்னா நான் போனேன்னா என் தொழிலாளி அதானே கத்துக்குவான். புரிதுங்களா நான் சொல்றது? என் ஃபேக்டரி தாண்டி வெளியே நிற்க கூடாது. என் வண்டியே நிற்காது. மிரர் இறக்கி வணக்கம் வைப்பேன், நேராக கார் ஃபேக்டரிக்குள்ளே போவோம். இப்படிதான் 20 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கேன். எந்த ஒரு இதுவுமே தொழிலாளிக்கு முன்னாடி என்னுடைய பர்சனலோ தேவையில்லாத விஷயங்களோ எதுவுமே இருக்காது. இதெல்லாம் நம்ம பிரச்சனைகள் 1000 குடும்ப பிரச்சனை இருக்கலாம், மனநீதியான பிரச்சனை இருக்கலாம். ஒரு துளி கூட தொழில காட்ட பிரச்சனை இல்லாத உயிரினங்கள் எதுவுமே இல்லை. அதெல்லாம் நம்மளை எப்படி நிலைநிறுத்தி வெற்றி காரணமாக தான் ஞானி ஆமாறணும். இந்த இதுதான் வேணும், உணரணும். நீங்க கஷ்டம் நம்மளை நினைச்சிடும். இதை விட கஷ்டப்படுறது எத்தனைன்னு பார்க்கணும். இதை விட முதியோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரோட்டில். அப்படி பார்க்கும்போது நம்ம கஷ்டம் ஒரு துரும்பா போயிடும். இதெல்லாம் நீங்க கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு. அவங்களுக்கும் அந்த பொறுப்பு நிச்சயம் வந்திருக்கும். நான் தள்ளுவண்டியில் பிரியாணி வைக்கும் போது சாப்பிடும் வாய்ப்பம் வைத்தியம் தான் பார்ப்பேன். கொடுக்குற அளவு பத்துமா, ஏதாவது திட்டுவாங்களோ நல்லா இல்லைன்னு. இந்த 2 தான் பார்த்தேனே தவிர கண்ணாப்பட்டி நான் பார்த்ததே கிடையாது இது நாள் வரைக்குமே. இதுக்கு எந்த கருத்தும் வந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணும். ஆனால் மற்றதெல்லாம் என்னை வந்து சார்ந்துருச்சு இல்லை இல்லையா? எதை பார்த்தேன் நான் சொல்லுவேன், அடிக்கடி பேட்டியில் பார்த்துருப்பீங்க. வரவங்க மனசு நிறையணும், வயிறு நிறையணும். மனசு நிறைய பில்லு பகிர்ந்துடக்கூடாது. வயிறு நிறையத்துக்கு பொருள் இருக்கணும் தட்டில். நான் சாப்பாட்டை அளந்ததே கிடையாது. அடிக்கிறவங்க எங்கேயோ கற்றுட்டு வந்து சாசம் வச்சு பூசுறாங்க. இந்த கையில் தட்டு பிடிப்பேன், இந்த கையில் கரண்டி பிடிப்பேன். நான் 6 ரூபா 50 பைசா தொடங்கின காலத்தில் இருந்தேன். நான் சாப்பாட்டை அளந்து போட்டதே கிடையாது. அள்ளி தான் போட்டு கொடுத்துருக்குறேன். அதனால மக்களை அள்ளி நீங்களும் கொடுத்துட்டீங்க இந்த வாழ்க்கையை. அடுத்தவங்க மனசு வயிறு நினைக்கிற மனசு நம்ம இயற்கையாக அமைஞ்சு போச்சுன்னா நம்மளை அசைக்க எந்த சக்தி கடவுளுக்கே பயப்படும். கடவுள் தான் நமக்கு பயப்படணும். நம்ம பிறருக்காக கொடுத்துட்டு போக வந்தீங்க, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. எந்த பொய்யும் கிடையாது நம்மக்கிட்ட. இதை கற்றுங்க, இயற்கையாக இருங்க, உண்மையாக இருங்க. நல்ல நட்பு, நல்ல அன்பு. யாருக்கும் நன்றியா மறுபடியும் உங்கள் தாய் தந்த கஷ்டங்கள் நினச்சி உங்கள் கனவுக்கு உன்னுடைய கனவுக்கு நீ உண்மையாக இரு. அவ்வளோதான்.